ஆஹா, என்னம்மா பைபிள் படிச்சிட்டு இருக்கீங்க? வெரி குட் வெரி குட், காட் bless யூ. தேங்க்யூ. என்ன படிக்கிறீங்க? இங்க வாங்களேன். இதுமா ஆதியாகமம் படிச்சிட்டு இருக்கீங்க? நான் எவ்வளவு தாண்டி ஓடி இருப்பீங்கன்னு பார்த்தேன். எனக்கு ஒரு டவுட் வந்துச்சுப்பா, இங்க வாங்கப்பா. ஆதியாகமத்திலயா? சொல்லுங்க, என்ன டவுட்? நம்மளுக்கு சண்டே ஸ்கூல்ல காயன் ஆபேல் சொல்லி கொடுத்தாங்க. சொல்லி கொடுத்தாங்க. ஆபேல் வந்து நல்ல காணிக்கை கொடுத்தான், ஆமா. காயன் வந்து சொத்த கத்திரிக்காய் கொடுத்தான், அழுகி போன பழம் எல்லாம் கொடுத்தான்னு சொன்னாங்க. கரெக்ட். ஆனா பைபிள் அப்படி மென்ஷன் பண்ணல. ஆமா, 2 பேரும் நல்ல காணிக்கை கொடுத்திருக்காங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆமா. ஏன் ஆனா ஆண்டவர் வந்து காயனோட காணிக்கையை அங்கீகரிக்கல? அதுலயே நல்லா படிச்சு பாருங்களேன். ஆபேல் வந்து மந்தையின் தலையீட்டுகளில் கொழுமையானதை பெஸ்ட கொண்டு வந்து கொடுத்தாரு. காயின் என்ன பண்ணாரு? காயினும் அவருடைய காணிக்கையை கொண்டு வந்தாரு. காயின் ஒன்னும் வேஸ்ட் எல்லாம் கொண்டு வரல. காயின் அவருடைய ஜோன்ல இருக்கிற பெஸ்ட கொண்டு வந்தாரு. ஆபேல் அவருடைய ஜோன்ல இருக்கிற பெஸ்ட கொண்டு வந்தாரு. ஆனா தேவன் வந்து எப்பவுமே காணிக்கையை பாக்குறது இல்ல. நம்ம தப்பாவே புரிஞ்சிட்டு இருக்கோம். அந்த வசனத்தை நல்லா படிச்சு பாருங்களேன். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். அப்ப எதை ஃபர்ஸ்ட் அங்கீகரிக்கிறாரு? எஸ், எக்ஸாக்ட்லி, கரெக்டா புடிச்சுக்கிட்டீங்களே. ஆபேல ஃபர்ஸ்ட் அங்கீகரிக்கிறாரு, சோ தட் அவன் காணிக்கையை அங்கீகரிக்கிறார். அடுத்த வசனம் பாருங்களேன். காயினையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. காயின் அங்கீகரிக்கல, சோ தட் அவனுடைய காணிக்கையே அங்கீகரிக்கல. இல்ல, இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தை கூட சொல்லியிருப்பாரு, மத்தேயு 5:23 நினைக்கிறேன். நீ காணிக்கையை கொண்டு வர, அப்போது உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று நீ அந்த இடத்துல உனக்கு தோணுச்சுன்னா உன் காணிக்கையை நீ செலுத்தாத. அதை பலிபீடத்தின் மேலே வச்சுட்டு முன்பு உன் சகோதரனோடு போய் ஒப்புரவாகு, பின்பு வந்து காணிக்கையை செலுத்து. முன்பு என்ன பண்ணணும்? நீ ரெக்கன்சில் ஆகணும். நீ ஃபர்ஸ்ட் போய் ஒப்புரவாயிடு, பின்பு வந்து நீ காணிக்கையை செலுத்து. ஏன்னா நீ ஒப்புரவாகாம நீ அந்த காணிக்கையை செலுத்தினா இட் இஸ் வேஸ்ட். அவர் காணிக்கையை பாக்குறதே இல்ல. சங்கீதம் 50 வாசிக்கிறோம்ல, மலைகளில் உள்ள பறவைகளை எல்லாம் அறிவேன், வெளியில் நடமாடுகிறவைகளாம் என்னுடையவைகள், நான் பசித்தால் உனக்கு சொல்லேன், ஏன்னா பூமியும் அது நிறைவும் என்னுடையவைகள். எனக்கு நீ காணிக்கை தந்து நான் பிளஸடா இருக்க போறேனா? இல்ல. அவர் நம்முடைய ஹார்ட்டை தான் பாக்குறாரு. ஃபர்ஸ்ட் ஒரு பர்சனை அங்கீகரிக்கிறாரு, அதுக்கப்புறம் தான் அந்த காணிக்கையை அங்கீகரிக்கிறாரு. ஆபேல அங்கீகரிச்சதுக்கு காரணம் மேபி ஆபேல் தேவனுக்கு முன்பாக ரொம்ப குட் பாயா இருந்திருக்கலாம், காயின் பேட் பாயா இருந்திருக்கலாம். நம்மளுக்கு பைபிள்ல போடல, ஆனா 1 யோவான்ல போட்டிருக்கு, பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல இருக்க வேண்டாம் அப்படின்னு. மேபி அவன் பொல்லாங்கனா இருந்திருக்கலாம், அவனுடைய டீட்ஸ் வந்து பேடா இருந்திருக்கலாம். அதனால தேவன் என்ன பண்றாரு? காயினை ஃபர்ஸ்ட் ரிஜெக்ட் பண்றாரு, அதுக்கப்புறம் அவன் காணிக்கைய. ஆனா அதுக்கப்புறம் கூட காயினுக்கு இன்னொரு வாய்ப்பு தராரு, நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ அப்படின்லாம் சொல்றாரு. சோ ஒரு காணிக்கையை கொடுக்கறதுனால நம்ம தேவனுக்கு பிடிச்சமானதா மாறிட மாட்டோம். தேவன் ஹார்ட்டை பாக்குறாரு. நம்ம இருதயம் அவருக்கு முன்பாக செம்மையா இருக்குதா, யூ ஆர் பிளஸட். புரிஞ்சுதா? புரிஞ்சுது. இந்த மாதிரி இவங்க நிறைய கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. சோ நீங்க இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காட் bless you all. Thank you so much.